அனைவருக்கும் வணக்கம். மறைந்த நடிகர் அபிநய், வயது 44. அவருக்குன்னு உறவுகள் எங்கேயோ ஒரு பக்கம் இருக்காங்க. பட் இந்த உங்களுடைய பத்திரிகை ஊடகங்கள் மூலமாக அவங்களுக்கு இந்த செய்தியை அதிகமாக போய் சேரணும். என்னென்னா, இது இப்போ அவர் தனிமையிலிருந்து இறந்ததுனால அவர் எடுக்கிறதுலேருந்து எல்லாமே ஒரு சேலஞ்சாக இருக்குது. இப்போ காவல்துறை உதவியோடையும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் பூச்சி முருகன் அண்ணன் அவர்களும் நாசர் சார், விஷால் சார், கார்த்திக் சார் தான் ஃபோன் பண்ணி இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ண சொன்னாங்க. தெரிய வந்த உடனடியாக நாங்கள் இங்கே வந்து பார்க்குறப்போ அவர் நள்ளிரவுலேயே இறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். காலையில் யாரோ ஒருத்தர் போய் பார்க்குறப்ப தான் அவர் இறந்ததுக்கான விஷயம் தெரிஞ்சிருக்கு. இப்போ மருத்துவர்கள் உதவியும் நாடி இருக்கும். ஏன்னா அவங்க இறந்த சர்டிஃபிகேட் வாங்கணும்னா அவங்க உறவுகளில் யாரோ ஒருத்தரை தொடர்பு கொண்டு எப்படியாவது அவங்கள்ட்ட இருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வாங்க வேண்டிய சூழல் இருக்குது. ஸோ அது வாங்கி தான் நான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஈவினிங் வரைக்கும் டைம் கேட்டிருக்கோம். அதுக்குள்ளேயே இந்த பத்திரிகை ஊடகங்களில் பார்க்குறவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க உறவு யாராவது இருந்தாங்கன்னா சப்போர்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன எப்படி பண்ணுறதுன்னு கூட எங்களால் ஒரு நடிகர் சங்கமாக எடுத்து இதை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பூச்சி முருகன் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்கள் மூலமாக அவங்க உறவுகள் இதை பார்க்குறவங்க எங்கே இருந்தாலும் தயவுசெய்து தொடர்புக்காவது வாங்க. ஏன்னா அவங்கள தொடர்பு கொள்கிறோம், பெங்களூரில் இருக்காங்கங்கிறாங்க, யாரும் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. இங்கே இருந்தவங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் அவங்களுக்கு அவர் மேலே இருந்த அக்கறை கொண்டவர்கள் தான் 2-3 பேர் இருந்திருக்காங்க. அவங்களாலேயே இதுக்கான விடை சொல்ல முடியல. கண்டிப்பாக ஈவினிங்குள்ளே எடுக்கிற நடவடிக்கைகள் நடக்கும். எல்லா கலைஞர்களும் முடிஞ்ச அளவுக்கு கலந்துக்குவாங்கன்னு நம்புகிறோம். அவர் தனியானல் கிடையாது, திரையுலகை நம்மை போன்றவர்களை சம்பாரிச்சு வச்சிருக்காரு. கண்டிப்பாக அவருடைய இறப்பு நல்லபடியாக எடுப்போம். நன்றி. நாம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அபிநயை பற்றி அவங்க உறவுக்காரங்க யாராவது தொடர்பு கொள்ளணும்னு கேட்டிருந்தோம். இப்போ அவங்க உறவுகள்லேருந்து ஒரு 2-3 பேர் தொடர்புக்கு வந்திருக்காங்க. அவங்க 2 பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க வந்ததும் மாலை 4 மணி அளவில் அபிநய் அவர்களோட உடலை எடுத்து இங்கிருந்து ஏவிஎம் வெண்மையானத்திற்கு எடுத்து சென்று அவர் உடல் தகனம் செய்ய இருக்கப்படுகிறது. இதை முன்னெடுத்து நடத்துறது தென்னிந்திய நடிகர் சங்கம் அண்ணன் பூச்சி முருகன் அவர்கள் தான் இதெல்லாம் முன்னெடுத்து நடத்த சொல்லியிருக்காரு. அவருக்கு இந்த தருணத்தில் மிகப்பெரிய நன்றி. அதேமாதிரி கேபி பாலா அவரும் உடனே வந்து பத்திரிகையாளர்கள் ரொம்ப பேர் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் நன்றி. வர முடியவங்க ஒரு 4 மணிக்குள்ளே இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது ரங்கராஜபுரத்தில் இருக்க அவருடைய வீடு. அனைவருக்கும் நன்றி.